அப்பாட ஒரு வழியா தேர்தல் பிரச்சாரம் முடிவடைஞ்சிருச்சுங்க. நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சுழண்டு சுழண்டு எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா திமுகவுக்கு எதிராக அதிமுகவா இருக்கட்டும், அல்லது தாவேகாவா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழரா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்திருந்தாங்க. ஏன்னா 2021ல அவ்வளவு வாக்குறுதி கொடுத்துதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா பல கட்சிகள் இருக்கு. அப்படி என்ன சொல்லி திமுக வந்துச்சு, நம்ம வாக்கு போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பேச போறேன். வணக்கம், நான் லோகேஸ்வரி. மக்களாகிய நம்ம 2026 தேர்தல் திருவிழால வாக்களிக்கிறதுக்கு தயாராயிட்டோம். ஏன்னா இது நம்மளுடைய ஜனநாயக கடமை. 5 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதி தான் சட்டமன்றத்துல நமக்கான குரலா ஒலிப்பாரு. சோ அதனால இந்த காணொளி மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தவறாம உங்க வாக்க செலுத்துங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க வாக்க போடாம விட்டுறாதீங்க அப்படின்றத தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஏன்னா இது நம்மளுடைய கடமை, நம்மளோட உரிமை. அப்படி வாக்களிக்கக்கூடிய நம்ம பகுதியில யாரு வந்தா சரியா இருக்கும், கட்சியெல்லாம் தாண்டி எந்த வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதிக்கு அவர் நல்லது செய்வாரு, படிச்சவரா, விஷயம் தெரிஞ்சவரா, மக்கள் பணியில அவர் களத்துல நிப்பாரா, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஆய்வு செஞ்சுதான் மக்கள் வாக்களிப்பாங்க. சோ அப்படிதான் இந்த வாட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 2021ல ஆட்சிக்கு வந்த திமுக 5 வருஷம் என்ன செஞ்சாங்க, அவங்க பாத்தீங்கன்னா 505 வாக்குறுதிகளை முன்னிறுத்தி 2021ல தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றும் வந்தாங்க. பட் ஆனா அவங்க சொன்னதையெல்லாம் நிறைவேற்றினாங்களா? கூட கரப்ஷன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடு, பாலியல் குற்றங்கள், கஞ்சா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மேல இருக்கு. ஒரு வாக்காளரா தேர்வு பண்ண போற வேட்பாளர் யாரா இருப்பாங்க அப்படிங்கறதா இங்க ஒவ்வொரு களத்திலயும் இருக்கக்கூடிய சேலஞ்சஸா இருக்கு. குறிப்பா ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்துலதான் கண்டிப்பா அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில பயங்கரமான அதிருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. கூட இப்ப விஜய் அவர்களும் சேர்ந்திருக்காரு, அதோட சேர்த்து சீமான் அவர்கள். இப்படி பல கட்ட வாக்குகள் பிரியும் பொழுது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பரபரப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா களத்தை ஆய்வு பண்ண நிறைய பேர் அன்பிரடிக்டபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியா சொல்றாங்க. என்னதான் இப்படி அப்படின்னு சொன்னாலுமே நிறைய இடங்கள்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. சோ கண்டிப்பா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நிறைய பேத்துக்கு இருக்காது அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இவங்க நீங்க வாக்கு போடுறதுக்கு முன்னாடி திமுக என்னென்னலாம் செஞ்சுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். என்னன்னா, சோ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு பல எபிசோடு பல பேர் பார்த்துட்டோம். நாமளே பல அலசல்கள் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அதுல குறிப்பா பல விஷயங்கள் திமுக சொல்லி செய்யாம இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்டா பாக்குறோம். குறிப்பா மாணவர்களுக்கு என்ன சொன்னாங்க? வந்ததுமே கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அதை அடுத்து அதிமுக ஆட்சியில கொடுத்துட்டு இருந்த லேப்டாப்பை நிறுத்திட்டு கடைசி நேரத்துல லேப்டாப் கொடுக்கிற வேலையை பண்ணி வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டும் மாணவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. லேப்டாப் மட்டும் இல்ல, நாங்க உங்களுக்கு டேப் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சோ மாணவர்களை திட்டமிட்டே ஏமாத்துறது, அதுலயும் இந்த குறிப்பா இந்த லேப்டாப் விவகாரம் இருக்கு இல்லையா, கடைசி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து அவங்க வாக்கு வங்கியை மட்டும் தக்க வைக்கிற மாதிரியான வேலையை திமுக பண்ணிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க காலேஜ் முடிச்சு வெளியே போயிருவாங்க, அடுத்து அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க இந்த நேரத்துல, இத்தனை வருஷமா கொடுக்காம? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி அவங்க முன்னாடி இருக்கு. சோ மாணவர்களை ஏமாற்றிய வேலையை திமுக செய்தது அப்படிங்கிறத தான் பாக்குறோம். அடுத்தது யாரு அப்படின்னா விவசாயிகள் தான். விவசாயிகள் மேல கூண்டாஸ் போட்ட சாதனை செஞ்ச ஒரே அரசு எது அப்படின்னா திமுக அரசு தான். விவசாயிகளுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா செஞ்சாங்களா அப்படின்றதான் கேள்வி. குறிப்பா பாத்தீங்கன்னா கரும்பு உற்பத்தி நிலுவைத் தொகை அப்படிங்கறது மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அதை செய்யவே கிடையாது. பட் ஆனா நரேந்திர மோடி அவர்களுடன் தலைமையிலான அரசு அந்த எஃப்ஆர்பி அப்படிங்கிற ரேட்டை 315 உயர்த்தி இருந்தாங்க. திமுக அதை செய்யவே இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வசதி அப்படிங்கிறது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 90% மானியம் வழங்குவோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லியிருந்தாங்க.
பட் ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து வந்து விவசாய நிலங்களை நாங்க பாதுகாப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு 2021 சொன்னாங்க. ஆனா என்எல்சி விவகாரத்துல என்ன நடந்தது, உண்மையில வந்து விவசாய நிலங்களை இவங்க பாதுகாத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். அதை அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தானிய கிடங்குகள் அமைக்கிறது, இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இல்லாம பல விவசாயிகள் வந்து நெல் வந்து முளைவிட்டு போனதெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா நம்ம எவ்வளவோ காட்சிகளை பார்த்தோம். அந்த அளவுக்கு அலட்சியம் அப்படிங்கிறது இந்த அரசிடம் இருந்துச்சு, அவங்க சொன்னதை செய்யவே கிடையாது அப்படிங்கறதா உண்மை. அதை அடுத்து பாத்தீங்கன்னா மண் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து நாங்க உருவாக்குவோம், அதாவது சாயில் ஹெல்த்துக்கு தேவையான ஆராய்ச்சி கூடத்தை நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை இவங்க பண்ணாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 1.41 கோடி பேருக்கு மேற்பட்டோர் வந்து அந்த கார்டை வச்சிருக்காங்க. அதன் மூலமா அவங்க பலனடையும் செய்யறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு சொன்னதை செய்யவே இல்லை அப்படிங்கிறதா செய்தி. அதை அடுத்து விவசாய நிலங்களை நாங்க பாதுகாப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க நிலம் எல்லாம் பறிபோகாம யாரும் அதை வந்து தொட்டு நாசம் பண்ணிடாம லேண்ட் கிராப்பிங் எல்லாம் நிறைய நடக்குது இல்ல, இதெல்லாம் பண்ணாம நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இதே திமுக அரசு தான் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்ட மசோதாவை 2023 நிறைவேற்றினாங்க. அதுல 100 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருந்தா அதுக்கான சிறப்பு திட்டங்களையும் அறிவிச்சு அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள், கிராமத்துல இருக்கக்கூடிய சிறிய விவசாயிகளோட வயிற்றுல அடிச்ச அரசு அப்படின்னா அது திமுக அரசா தான் இருக்கும் அப்படிங்கறதான் செய்தி. அடுத்து வந்து விவசாய மேம்பாட்டுக்காக நாங்க ஒரு கவுன்சில் அமைப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய கிடையாது. அடுத்து குறைஞ்சபட்ச ஆதார விலை, அதாவது மினிமம் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது, அது நெல்லுக்காக இருக்கட்டும் அல்லது கரும்பாக இருக்கட்டும் இதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா டெல்டா பகுதியில வாழக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு பயிருக்கு 2500 அப்படிங்கிறதும் கரும்புக்கு வந்து 4000 ரூபாய் எம்எஸ்பி அப்படிங்கிறத உறுதி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து தொடர்ச்சியா வெறும் வாக்குறுதியா மட்டும்தான் இருக்கு, இதை இவங்க செய்யவே இல்லை அப்படிங்கறதுதான் விவசாயிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. அதே மாதிரி கரும்பு நிலுவைத் தொகை அப்படிங்கிறது கரும்பு விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்ல, குறிப்பா இந்த பொங்கல் நேரத்துல இந்த கரும்பு கொள்முதல் பண்றதுல பயங்கரமான ஊழல், அதுல டிரான்ஸ்போர்டேஷனை தொட்டு ஒரு கட்டு இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஊழலே மழுகி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு விவசாயிகளை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதா செய்தி. சோ இதுல விவசாயிகளுக்கு என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ முழுமையா விவசாயிகளை ஏமாத்தின வேலையை மட்டும்தான் இந்த அரசு செஞ்சிருக்கு திமுக அப்படிங்கிறது தான் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து மகளிருக்கான விஷயம், நாங்க உங்களுக்கு பஸ் விட்டுருக்கோம், ஓசியில பஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மகளிருக்கு எந்த விதமான திட்டமும் செய்யல. கேட்டா நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிரோட உரிமையை மீட்டு எடுத்திருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிடையாது, 28 மாசம் அவங்க வந்து கொடுக்கவே கிடையாது. கடைசி சில மாதங்கள் ஓட்டு வங்கி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. சோ மகளிருக்கு பாதுகாப்புன்றது சுத்தமா கிடையாது. உங்களுடைய இந்த மேம்பாட்டுக்கான விஷயம் அப்படின்னு எதுவுமே செய்யல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுய உதவி குழு இருக்கும் இல்லையா, இதுக்கு 25% லோன் ஃபெசிலிட்டி அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்ப மறுபடியும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. போன வாட்டி சொன்னதே செய்யலையப்பா அப்படின்ற குரல் மட்டும் நமக்கு கேக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் 50,000ல இருந்து 1 லட்சமாக உயர்த்துவோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை செஞ்சாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கொடுக்கப்படும். யாருக்கு அப்படின்னா திருமணமாகாத பெண்கள் 35 வயசு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்களை ஒரு ஃப்ரீ வாக்கு வங்கியா தான் வந்து பயன்படுத்துது. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பெண்களுக்கு எதையுமே செய்யல அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கே நன்றா தெரியும். ஸோ பெண்களையும் இந்த அரசு வந்து விட்டு வைக்கல அப்படிங்கிறது. அடுத்து முக்கியமான ஆட்கள், திமுக ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு கருணாநிதி காலம் தொட்டு எங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வாக்குகள் அப்படியே சிந்தாம செதறாம திமுகவுக்கு போகும் அப்படின்றதான் ஹிஸ்டரி. ஆனா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்டம் பண்ணாத கவர்மெண்ட் ஊழியர்களே கிடையாது. சோ மொத்த வாக்கு வங்கியும் காலி அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பை கையில வச்சுக்கிட்டு இந்த திமுக போட்ட ஆட்டம் அப்படிங்கிறது பல காலமா நம்ம பார்த்திருக்கோம், வருஷம் பார்த்திருக்கோம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆனா போராட்டத்துல குதிக்காத ஏதாச்சும் அமைப்பு இருந்தா காட்டுங்கன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. இந்த பக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பாக இருக்கட்டும், பென்ஷன் வேணும்னு கேட்டு, சம்பள உயர்வு கேட்டு
குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸோட போராட்டம் இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய போராட்டம், செவிலியர்கள் போராட்டம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டமா பிரிச்சு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டாங்க. நம்ம டாப் 10 போராட்டம்னு சொல்லி வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தோம். அந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்தவங்க எல்லாம் திமுக அரசு வீட்டுக்கு போனா போதும்பா அப்படின்றாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு போராட்டம், நம்ம அது தெரிஞ்சே ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை கண்டுக்காம தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தாரு நம்மளுடைய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது இங்க மக்கள் மத்தியில பெரிய கொதிப்பை ஏற்படுத்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் மத்தவங்கள குறை சொல்ல வேண்டியது, இங்க பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்க பாதுகாவலன்னு சொல்ல வேண்டியது. ஆனா துப்புரவு பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை எப்படி இந்த அரசு கையாண்டுச்சு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஹைலைட். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போராட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டா தான் ஹேண்டில் பண்ணாங்க இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லலாம். சோ போராட்டம் அப்படிங்கிறது இந்த திமுக அரசோடையும் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா தினம் தினம் டிசைனா போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு, வருஷ கணக்குல மாச கணக்குல அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க மீண்டும் திமுகக்கு வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வரி தொட்டு இபி பில்ல தொட்டு இபி பில்லா மறக்கவே கூடாது, நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. சொத்து வரி உயர்ந்து போச்சு, எதை தொட்டாலும் கல்லு மண்ணு விலை, வீடு கட்டணுன்ற வீடே கட்ட முடியாது. அந்த மாதிரி இவங்க ஆட்சி காலங்கள்ல நாங்க இதெல்லாம் பண்ணி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம், அதுலயும் குறிப்பா வந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்க முன்னேற்றி தருவோம் அப்படின்னு வாக்குறுதிகளா அள்ளி வீச வேண்டியது. இப்பயும் கூட தனி குழு வச்சு அள்ளி வீசியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. அதே மாதிரி வந்து பால் விலையா இருக்கட்டும், பால்ல வந்து இந்த என்ன மாதிரியான குவாலிட்டியில இப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கோம், முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தோம், இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொன்ன வாக்குறுதியை எதுவுமே செய்ய கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தமிழ் ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாங்க, இந்திய வச்சு திணிக்கிறாங்க, ட்ரெயின்ல ஹிந்தி இல்ல, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மள டேக் டைவர்ஷன் பண்ணுவாங்க. தமிழுக்கு நீங்க என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா வெவ்வேறு தான் இருக்கும், ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கேட்ட உடனே திராவிடம் 2.0 கிளம்பிடுவாங்க. சோ அந்த லட்சணத்துலதான் திமுக ஆட்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. மக்கள் கிட்ட சொன்ன 505 வாக்குறுதியில எவ்வளையா நிறைவேத்துனீங்க அப்படின்னு நீங்க போய் கேட்டு பாருங்களேன். டிசைனா கலர் கலரா ஒரு நாளும் ஒன்னொன்னா சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் 50% 100% 120 200 எல்லாம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா வாக்குறுதியும் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.0 வெர்ஷன்ல வந்திருக்காங்க. இப்ப எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்ற கேள்விய உங்ககிட்ட வந்த வேட்பாளர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ சிந்திச்சு வாக்களிங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சொன்னாங்களே செய்யலையே, மீண்டும் வந்தா செய்வாங்களா அப்படின்ற நம்மளோட காமன் சென்ஸை மட்டும் யூஸ் பண்ணா போறோம். சோ சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.